ஸ்பைன் இன்ஃபெக்ஷன்ஸ் முதுகுத்தண்டில் முதுகெலும்பில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகெலும்பில் இன்ஃபெக்ஷன்னாலே வந்து பொதுவாக எல்லாரும் கேட்குறது வந்து இதுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணி தான் சரி பண்ணணுமா, அண்ட் ரெக்கவரி ரொம்ப லேட் ஆகுமே, ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 8 மந்த்ஸ் நீங்கள் மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சுவலி உண்மை கிடையாது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து முதுகுத்தண்டில் முதுகெலும்பில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பிக்கப் பண்ணிட்டோன்னா சர்ஜரி அவாய்ட் பண்ணலாம், அண்ட் லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணலாம், பெட் ரெஸ்ட் அவாய்ட் பண்ணலாம். ஸோ பட் ஏர்லி ஸ்டேஜில் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆரம்ப நிலையை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா என்ன சிம்டம்ஸ் இருக்கும், பேக் பெயின் தான் இருக்கும். இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். ஸோ ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பேக் பெயின்னா நார்மலாக வரக்கூடிய பேக் பெயினுக்கும் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய பேக் பெயினுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேக் பெயின் பார்த்தீங்கன்னா தீவிரம் அதிகமாக இருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு ஒரு ஹாட் பேக்ஸ் கொடுத்தாலோ, சுடுதண்ணி ஒத்தரம் கொடுத்தாலோ, இல்லை மருந்து மாத்திரைகளுக்கோ, ஃபிசியோதெரப்பிக்கோ எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேக் பெயினோட சிவியாரிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. 2வது, இந்த பேக் பெயின் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் எதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ண தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நைட்டு தூங்கும்போது சும்மா படுத்திருந்தாலே அவங்களுக்கு முதுகு வலிக்கும். ஸோ அண்ட் குறிப்பாக பெட்டில் திரும்பி படுக்கும்போது அந்த வலி அதிகமாகலாம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட் பெயின் இருந்தால், இதை தவிர பேக் பெயின் கூடவே வந்து பசியின்மை இருக்குது, இல்லை வெயிட் லாஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ப்ராபப்ளி அவங்களுக்கு ஸ்பைன் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு எம்ஆர்ஐ, ஒரு சிம்பிள் எம்ஆர்ஐ நான் இன்வேசிவ் டெஸ்ட் எடுத்தாலே அவங்களுக்கு ஸ்பைன் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும்.